வணக்கம். ஒரு முக்கியமான முடிவெடுக்கும்போது நம்ம ஆசைகள், நடைமுறை விஷயங்கள், சில சமயம் ஜோசியம், இல்லைன்னா ஆன்மீகம்னு இப்படி பல விஷயங்கள் எப்படி ஒன்னோட ஒண்ணு கலக்குது, சில சமயம் மோதுது இல்லையா? ஆமா. இத பத்தி அலசுற ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது ஒரு சிக்கலான விஷயம்தான். நமக்கு கிடைச்ச குறிப்புகள் பாத்தீங்கன்னா, விதியோடு விளையாடி, விதியோடு உறவாடி அப்படிங்கிற தலைப்புல அகத்திய பக்தர்னு ஒருத்தர் பகிர்ந்துகிட்ட அனுபவம். ஓஹோ! இது தாம் மகளோட மெடிக்கல் காலேஜ் கனவை நனவாக்க ஒரு அப்பா பட்ட கஷ்டம், அவர் போன ஒரு நீண்ட பயணம் பத்தினது. இது வெறும் அட்மிஷன் கதை மட்டும் இல்ல. நிச்சயமா இல்ல. இதுல மகளோட அந்த தீராத ஆசை, அப்பாவோட பிராக்டிக்கல் கவலைகள், அப்புறம் ஜோசியம் பார்த்தது, குரு மேல வச்ச நம்பிக்கை, உடம்பு முடியாம போனது, மனசு கஷ்டப்பட்டதுன்னு எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆமா. கடைசியில ஒரு ஆன்மீக சரணாகதி வேற. நாம இன்னைக்கு இதுல என்ன பார்க்க போறோம்னா, ஒருத்தர் முடிவெடுக்கும் போது இந்த மாதிரி வேற வேற காரணிகள் எப்படி வேலை செஞ்சதுன்னு தான். குறிப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கும் விதிய நம்புறதுக்கும் நடுல ஒரு கோடு இருக்குமே, ஹம். அத அவர் எப்படி கையாண்டாருங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு கஷ்டமான முடிவெடுக்கும்போது இந்த வெவ்வேறு பார்வை, அதாவது பகுத்தறிவு, நம்பிக்கை, விதின்னு சொல்றோமே, இது எப்படி ஒன்னோட ஒன்னு சேருது, எப்படி பின்னி பிணையுதுன்னு பாக்குறதா நம்ம நோக்கம். சரி, கதை எங்க ஆரம்பிக்குது? மகளுக்கு மெடிசன் படிக்கணும்னு ஆசை, ஆனா ஸ்கூல்ல படிப்பு சுமார் ரகம்னு அப்பா சொல்றாரு. இதுவே ஒரு மாதிரி முரணா இருக்கே. ஆமா. அந்த உரையாடல்ல பார்த்தா அப்பா ரொம்ப யதார்த்தமா யோசிக்கிறாரு. ஏன் சாஃப்ட்வேர் துறைக்கு போகக்கூடாதுன்னு கேக்குறாரு. அதுக்கு காரணமும் சொல்றாரு. நல்ல சம்பளம், ஃபாரின் போக சான்ஸ். ம். படிக்கிறது கொஞ்சம் ஈஸி, சீக்கிரம் படிச்சு முடிக்கலாம், பர்சனல் லைஃபுக்கு டைம் இருக்கும், இப்படி நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் சொல்றாரு. கரெக்ட். மெடிக்கல் ஃபீல்டு இதெல்லாம் கம்மின்னு சுட்டி காட்டுறாரு. இது நிறைய பெத்தவங்க மனசுல இருக்கிறது தான். ஆனா என்ன சொல்றாங்க, நான் சமூக சேவை செய்யணும், என் உள் மனசு மெடிசின் தான் சொல்லுதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்பாவோட லாஜிக் எல்லாம் அவங்க காதுல வாங்கல. உண்மைதான். அந்த பொண்ணு ரொம்ப உறுதியா இருந்திருக்கு. அப்பா இன்னும் சில பிராக்டிக்கல் விஷயங்களையும் சொல்றாரு. பொம்பளை புள்ளைங்கிறதால கரெக்டான வயசுல கல்யாணம் ஆகணும்னு சமூகம் எதிர்பார்க்கும். ஆமா. மெடிசின் படிச்சா கல்யாணம் 30-35 வயசு வரைக்கும் தள்ளி போகலாம். அதே மாதிரி குழந்தை பிறக்கிறது லேட் ஆகலாம், 35-40 வயசுல. சில சமயம் இல்லாம கூட போகலாம். சொந்த வாழ்க்கையில சந்தோஷம் குறையலான்னு கவலைப்படுறாரு. இவ்ளோ அழுத்தமா சொல்லியும் பொண்ணு மனசு மாறல. எல்லாம் புரியுது, ஆனா எனக்கு இதுதான் வேணும். பர்சனல் லைஃப்ல என்ன வந்தாலும் ஏத்துக்க ரெடி. நான் மெடிக்கல் சேவைக்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி உணர்றேன்னு சொல்றாங்க. இது வெறும் ஆசை இல்ல, ஏதோ ஆழமான உணர்வு மாதிரி தெரியுது. ஆமா, அந்த வடிவமைக்கப்பட்டதுங்கிற வார்த்தை அப்பாவை யோசிக்க வைக்குது. இது சும்மா பிடிவாதமா இல்ல உண்மையிலே விதியா? சரி, இந்த வடிவமைப்ப விதிய டெஸ்ட் பண்ணி பாப்போம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறாரு. இங்கிருந்து தான் இந்த பயணம் ஜோசியம், ஆன்மீகம்னு வேற பக்கம் போகுது. ஓ, அப்ப இது வெறும் அட்மிஷன் பிரச்சனை இல்ல, விதியே தேடுற ஒரு முயற்சியா மாறுது. விதிய ஆராயறதுன்னு சொன்னதும் அப்பா முதல்ல கர்மா, ஆழ்மனசுன்னு கொஞ்சம் தத்துவமா பேசுறாரே. ஆமா, அது அவரோட புரிதல். அவர் கர்மாங்கிறத போன ஜென்மத்தோட ஆழ்பதிவுகளா பாக்குறாரு. இந்த பதிவுகள் நம்ம மூளையில, நியூரான்ல சிக்கி இருக்கிற ஆன்ம துகள்களோட வெளிப்பாடுன்னு நம்புறாரு. அப்படியா? ஆமா, ஒரு குறிக்கோள் நிறைவேறும்போது தான் அந்த துகள் வெளியேறுமாம். இதுதான் விதி. இத மனுஷன் ஈஸியா மாத்த முடியாதுங்கிறாரு. ஆழ் மனசும் வெளிமனசும் ஒரே நேர்கூட்ல ஒரே குறிக்கோளோட வேலை செஞ்சா வெற்றி பயங்கரமா இருக்கும்னு சொல்றாரு. இந்த சிந்தனை தான் ஒரு ஜோசியம் பார்க்க வச்சிருக்குமோ? கரெக்டா சொன்னீங்க. இந்த பின்னணியில தான் அவர் மகளோட ஜாதகத்தை 5 வேற வேற ஜோசியர்கிட்ட காட்டுறாரு. இதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒன்ன மட்டும் நம்பாம பலர்கிட்ட கேக்குறது. ஆமா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சும்மா பொழுதுபோக்குக்கு ஜோசியம் கத்துக்கிட்டவர் 70% சான்ஸ் சொல்றாரு. கொன்றங்கி தனசேகர்னு ஒருத்தர் 80% சான்ஸ் சொல்றாரு. ஆனா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. நிறைய பணம் செலவு பண்ணி தான் படிக்க வேண்டி வரும், அதாவது நீட்ல பெரிய ஸ்கோர் வராதுன்னு சொன்னது அப்பாக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. ஓ, குரு பாக்கியநாதன் 50%ன்னு சொல்லியிருக்காரு. பரமக்குடி பெருமாள் கோயில் பக்கத்துல ஒரு ஜோசியர் 60%ன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கோவை உமாதேவின்னு ஒருத்தவங்க மட்டும் 100% உறுதின்னு சொல்லியிருக்காங்க. 100%ஆ? ஆமா, மெடிசின் இல்லனா அது சம்பந்தப்பட்ட படிப்புதான்னு அடிச்சு சொன்னது அப்பாவை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. இவ்வளவு வேற வேற கணிப்பு எதை வச்சு முடிவு பண்றது? இங்கதான் அப்பா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கிறாரு.
5 கணிப்போட சராசரிய பாக்குறாரு. 70 + 50 + 60 + 80 + 100 5ஆல போட்டா 72% வருது. ஓ 72%. இது 70%க்கு மேல இருக்கிறதால கர்மா இல்லனா விதி இந்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா அவரே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க. என்னது அது? ஜோசியங்கிறது 100% கரெக்டா இருக்காது. அது ஒரு 50% க்ளூ தான் தருங்கிறாரு. குறைஞ்சது 5 அனுபவம் உள்ள ஜோசியர்கிட்ட பார்த்து அதோட சராசரி 65%க்கு மேல இருந்தாதான் அது ஒரு நல்ல சிக்னலா எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. இது நம்பிக்கை இருந்தாலும் ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வோட இருக்காருன்னு காட்டுது. ஜோஷியத்துல ஓரளவுக்கு சிக்னல் கிடைச்சாலும் அப்பா மகள்கிட்ட சரி உன் ஆசையை ஏத்துக்கிறேன், ஆனா கஷ்டப்பட்டு படிக்கணும், அதே சமயம் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? ஹார்ட் ஒர்க் தானே முக்கியம். அப்பா அத வேற மாதிரி பாக்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஆழ்மனசுக்கும் வெளிமனசுக்கும் நடுவுல ஒரு பெரிய தடை இருக்குதாம். அது அவர் மாயை, கர்மா, அகங்காரம், ஈகோன்னு சொல்ற விஷயத்தால ஆன ஒரு தடிமனான தடைச்சுவர் மாதிரி சொல்றாரு. ஃபயர்வால் மாதிரி. ஆமா, அந்த சுவரை தாண்டறதுதான் பெரிய சவால். வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இத உடைக்காதுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ இந்த தடையை எப்படி சரி பண்றது? உடைக்க முடியலனாலும் கொஞ்சம் வீக் ஆக்க முடியுமா? அதுக்கு ஒரு ஆன்மீக வழிய சொல்றாரு. தினமும் கடவுள்கிட்ட நேரடியா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனைய மகளுக்கு கத்து கொடுக்கறாரு. இறைவா, உன் பாதம் சேரும் பாக்கியத்தை எனக்கு கொடு. இத நான் முழு சந்தோஷத்தோட, அன்போட, ஏக்கத்தோட கேக்குறேன். இது அவரோட குருநாதர், அதாவது ஆன்ம குரு, சோல் மாஸ்டர் கத்து கொடுத்த டெக்னிக்கா. இத பல வருஷமா அவர் ஃபாலோ பண்றாராம். இது ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக்னு சொல்றாரு. கர்மா பதிவுகளை நீக்கிற வழின்னு நம்புறாரு. இந்த பிரார்த்தனைய கேட்கும்போது பாதம் சேர்றதுன்னா சாகரதையோ இல்ல துறவரத்தையோ குறிக்குதோன்னு பொண்ணுக்கு சந்தேகம் வருது. நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, மத்தவங்க மாதிரி நார்மலா வாழ முடியாதான்னு கேக்குறாங்க. இது ரொம்ப நியாயமான கேள்விதான். நிச்சயமா. அதுக்கு அப்பா சொல்ற விளக்கம் முக்கியம். நான்னு நாம சொல்லும்போது அது பெரும்பாலும் நம்ம ஈகோ இருக்கிற வெளிமனசையும் அந்த தடைச்சுவரையும் தான் குறிக்குதாம். ஓஹோ. அந்த தடையத்தான் தினமும் ஜெயிக்கணும். இந்த பிரார்த்தனை அந்த தடைய வீக்காக்குற ஒரு டூல் மட்டும்தான். தானும் இந்த பிரார்த்தனைய தினமும் செஞ்சுட்டு தான் நார்மலா குடும்ப வாழ்க்கை வாழ்றதாவும் மத்தவங்கள விட அதிகமாவே அதை அனுபவிக்கிறதாவும் சொல்றாரு. ஆக இது உலக வாழ்க்கைய விடணும்னு சொல்லல, ஆனா சுய ஒழுக்கத்தோட ஈகோவை கண்ட்ரோல் பண்ணி வாழணும்னு சொல்றாரா? ஆமா, பொண்ணும் மத்தவங்க மாதிரி பர்சனல் லைஃப் வாழலாம், ஆனா செல்ஃப் டிசிப்ளின் முக்கியம். தினமும் இந்த பிரார்த்தனையோட நாள் ஆரம்பிக்கணும். குருவோட வழிகாட்டுதல் பாதம் தலையில இருக்கிறது எப்பவும் கூட இருக்கணும். அது ஆழ்மனச சரியான வழியில நடத்தி தைரியம் கொடுக்கணும், நம்பிக்கை தராரு. இந்த விளக்கத்துக்கு அப்புறம் மகள் சரியாயிடுறாங்க. நீட் எக்ஸாமுக்கு 1 வருஷம் பிரேக் எடுத்து படிக்க முடிவு பண்றாங்க. இது ஒரு முக்கியமான கட்டம். ஆனா அந்த 1 வருஷம் 2023-24 நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. ஆலன் மாதிரி பெரிய கோச்சிங் சென்டர்ல சேர்ந்தும் சவால் குறையல. ஆமா, அந்த குறிப்புகள்ல பார்த்தா படிப்பு சுமையால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. நர்வ் ப்ராப்ளம், கண் பிரச்சனை, தோல் பிரச்சனை, கழுத்து வலி, அடிக்கடி சளி, காய்ச்சல்னு வரிசையா வந்திருக்கு. இது கண்டிப்பா படிப்பையும் நம்பிக்கையும் பாதிச்சிருக்கும். குறிப்பா பிசிக்ஸ்ல மார்க் வாங்க முடியலன்னு அப்பா சொல்றாரு. இது நீட்ல நல்ல மார்க் வாங்குற நம்பிக்கையே அசைச்சிருக்கும். இந்த நிலைமையில தான் வேற வழிய தேட ஆரம்பிக்கிறாங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெத்தவங்க சந்திக்கிற ஒரு நெருக்கடி தான். கோயம்புத்தூர்ல விஎல்பி ஜானகி அம்மாள் காலேஜ்ல பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சேர்க்கறாங்க. ஓ, ஏஐ. அதே சமயம் கிருஷ்ணா காலேஜ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் அட்மிஷன் போடுறாங்க, ஃபீஸ் கூட கட்டுறாங்க. மகளும் ஒரு கட்டத்துல ஐடி ஃபீல்டுக்கே ஓகே சொல்றாங்க. அப்போ மெடிக்கல் கனவு போயிடுச்சுன்னு நினைக்கிற நேரம் போல. ஆனா மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். அம்மா, கேரளாவுல அம்ரிதா கொல்லம் காலேஜ்ல பயோடெக்னாலஜி என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணிடுறாங்க. ஐடி வேணான்னு மறுபடியும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புக்கே மனசு மாறுது. அடியப்பா. கிருஷ்ணா காலேஜ் ஃபீஸ வாங்கிட்டு அம்ரிதால ஃபீஸ் கட்டுறாங்க. வீட்டை விட்டு தூரமா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கவும் ஓகே சொல்றாங்க. இது அவங்க மெடிக்கல் மேல வச்ச ஆசைய மறுபடியும் காட்டுது. எல்லாம் முடிஞ்சு அம்ரிதாவுக்கு கிளம்ப வேண்டிய டைம். அங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போனப்போ ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. அத குருநாதர் பழனி ஆண்டவர் அருள்னு அப்பா சொல்றாரு. அந்த விஷயம் என்னன்னு கரெக்டா சொல்லல, ஆனா அதோட ரிசல்ட் என்னன்னா அம்ரிதா பிளானும் கேன்சல் ஆகி கடைசியா ஃபாரின் போய் மெடிசின் படிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இது ரொம்ப பெரிய திடீர் மாற்றம். அம்ரிதா ஃபீஸையும் திரும்ப வாங்குறாங்க.
இந்த தொடர் மாற்றங்கள் அந்த குடும்பம் எவ்ளோ ஒரு நிச்சயமற்ற நிலைமையில இருந்துச்சுன்னு காட்டுது. இந்த தொடர்ச்சியான குழப்பங்கள் மாற்றங்களுக்கு அப்புறம் அப்பா மறுபடியும் ஆன்மீகத்தை, குறிப்பா சரணாகதிங்கிற ஐடியாவை தேடுறாரு. ஏன்? அவர் என்ன பாக்குறாருன்னா, வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதோட நல்லது கெட்டது எல்லாமே கர்மாப்படி தான் நடக்குதுன்னு நம்புறாரு. ஃபாரின்ல படிக்கிறத பத்தி பேசும்போது ஒரு கணக்கு சொல்றாரு. என்ன கணக்கு? வெளிநாட்டுல மெடிசின் படிச்சுட்டு இந்தியா வர ஸ்டூடெண்ட்ஸ்ல வெறும் 18% பேர் தான் FMGE, அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம்ல பாஸ் பண்றாங்களாம். வெறும் 18%? அப்போ மீதி 82? அவங்க பாஸ் பண்றதில்ல. இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அதனால நிறைய பேரோட விதி, பெத்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டு படிப்பு மூலமா பணத்தையோ நேரத்தையோ வீணாக்குற மாதிரி இருக்கலான்னு பயப்படுறாரு. தங்களுக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்னு குருநாதர் சொன்ன மோக்ஷ தீபம்ங்கிற ஒரு ஆன்மீக வழியை செய்யறாரு. மோக்ஷ தீபம், அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த குறிப்புல என்ன இருக்கு? அப்பாவோட குறிப்புப்படி இது குருநாதர் அருளின ஒரு ஞான வழிமுறை. ஒரு குறிப்பிட்ட பூஜை மாதிரி இல்லனா பிரார்த்தனையா இருக்கலாம். முதல்ல அப்பா தனக்காக அந்த மோக்ஷ தீபத்தை ஏத்தி கும்பிடுறாரு. ம். அப்புறம் மகளுக்காகவும் தனியா ஒரு தீபம் ஏத்தி மகளோட ஆன்மாவ குருவோட கால்ல முழுசா சரணாகதிய ஒப்படைக்கிறாரு. மகளையும் தனக்கான மோக்ஷ தீபத்தை ஏத்த சொல்றாரு. இதோட அர்த்தம் என்ன? இது மூலமா என்ன நினைக்கிறாரு? அப்பா சொல்றது மாதிரி இது ஒரு மனநிலை அல்லது ஆன்மீக நிலை. இது மூலமா தங்களோடதும் மகளோடதுமான கர்மாவையும் அதோட விளைவுகளையும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி, குருநாதர்கிட்டயே முழு பொறுப்பா விட்டுட்டதா அவங்க உணர்றாங்க. இனி நடக்கிறதெல்லாம் அவர் பொறுப்புன்னு ஒரு முழு சரண்டர் மோடுக்கு வர்றாங்க. ஓ, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சூழ்நிலையில மன அமைதியையும் நம்பிக்கையும் தர்ற ஒரு வழியா தெரியுது. ஆமா, மோக்ஷ தீபம் பத்தி விரிவா தனியா ஒரு பதிவு இருக்குன்னு அப்பா சொல்றாரு. அதனால முழு விவரம் நமக்கு தெரியாது. மகளோட பர்சனாலிட்டிக்கு உதவியா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இது எப்படி முக்கியம்? இது ஒரு நல்ல பாயிண்ட். பொண்ணு படிப்புல ஆவரேஜா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல கிடைச்ச அனுபவம் அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ வளர்த்திருக்கு. எந்த சூழ்நிலையையும் தைரியமா ஃபேஸ் பண்ற திறமையையும் நல்லா பேசுற திறமையும் கொடுத்திருக்குன்னு சொல்றாரு. நிறைய மார்க் வாங்குறத விட இந்த குணம்தான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்காக அந்த ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் டீச்சர்ஸ்க்கும் அவர் நன்றி சொல்றாரு. இது படிப்புனா வெறும் புக்ஸ்ல இருக்கிறது மட்டும் இல்ல. அது ஒருத்தரோட தன்னம்பிக்கையையும் மத்தவங்களோட பழகுற திறமையையும் வளர்க்கணும்னு காட்டுது. ஒருவேளை இந்த பின்னணி தான் பொண்ணு இவ்ளோ கஷ்டத்திலையும் அவங்க லட்சியத்துல உறுதியா நிக்க உதவிச்சோ? அது நல்ல பார்வை. நிச்சயமா அந்த ஸ்கூல் கொடுத்த தன்னம்பிக்கைக்கும் மன உறுதிக்கும் இதுல பங்கு இருந்திருக்கலாம். இவ்ளோ போராட்டங்கள், தேடல்கள், ஆன்மீக பயணங்கள், இதுக்கெல்லாம் அப்புறம் கடைசியா என்னாச்சு? இப்போ என்ன நிலைமை? மகள் இப்போ வெளிநாட்டுல 1 வருஷத்துக்கு மேல மெடிசின் படிச்சிட்டு இருக்காங்கன்னு அப்பா சொல்றாரு. கனவு நனவாயிடுச்சுன்னு தோணினாலும் அங்கேயும் சவால்கள் இருக்கு. அப்படியா? ஆமா, வெளிநாட்டோட கடுமையான கிளைமேட், குளிரும் வெயிலும் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஹாஸ்டல் சாப்பாடு சில சமயம் சுமார் ரகமாவோ இல்ல சாப்பிட முடியாத மாதிரியும் இருக்குன்னு சொல்றாரு. அப்படியும் அவங்க தொடர்றது ஆச்சரியம்தான். அதுக்கு காரணம் பொண்ணு தானா விரும்பி பல தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி இந்த வழிக்கு வந்தது ஒண்ணு. இன்னொன்னு, குருநாதரோட அருள் கூட இருக்குன்னு அப்பா ரொம்ப ஆழமா நம்புறாரு. அந்த நம்பிக்கை தான் அவங்கள தொடர்ந்து போக வைக்குது. கடைசியா இனி நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் குருநாதரே பொறுப்புன்னு சொல்லி ஒரு முழு சரணாகதி மனநிலையில ஓம் அகத்தீசாய நமகன்னு தன் அனுபவத்தை முடிக்கிறாரு. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான பயணம். ஆமா, இந்த பயணத்தை நாம திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணோட விடாப்பிடியான மெடிக்கல் கனவு, அதை நிறைவேத்த ஒரு அப்பா பட்ட கஷ்டங்கள், அவர் யூஸ் பண்ண வேற வேற வழிகள், பிராக்டிக்கல் அட்வைஸ், ஜோஷ்யம், ஆன்மீக பயிற்சி, குரு மேல நம்பிக்கை, தொடர் சவால்கள், மாறிக்கிட்டே இருந்த பிளான்ஸ், கடைசியில ஃபாரின் படிப்பு, முழு சரணாகதின்னு பல விஷயங்களை பார்த்தோம். இந்த அனுபவம் ரொம்ப ஸ்பெஷலானதுனாலும் இதுல இருக்கிற சில விஷயங்கள், ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவில் இருக்கிற போராட்டம், ஒரு நிச்சயமற்ற தன்மை ஃபேஸ் பண்றது, நம்பிக்கையை தேடுறது, இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். உங்க வாழ்க்கையில பெரிய முடிவுகள் எடுக்கும்போது இது மாதிரி வேற வேற நம்பிக்கைகள், விதின்னு சொல்றது, நம்ம முயற்சி, ஆன்மீகம், இதெல்லாம் எப்படி ஒன்னோடு ஒன்னு பேசுது இல்ல மோதுதுன்னு நீங்க என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த குறிப்புல காட்டுற மாதிரி நம்மால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும், நீட் கோச்சிங், வேற வேற கோர்ஸ், ஜோஷ்யம் எடுத்ததுக்கு அப்புறம்
கடைசி முடிவையும் அதோட விளைவுகளையும் ஒரு பெரிய சக்தி கிட்டயோ இல்ல குரு கிட்டயோ ஒப்படைக்கிறது சரணாகதி மோட்ச தீபம் ஒரு தீர்வா சொல்லப்படுது. வாழ்க்கையோட முக்கியமான தேர்வுகள்லயும் நிச்சயமில்லாத நிலைமைகள்லயும் இந்த தனிப்பட்ட முயற்சிக்கும் முழுமையான சரணாகதிக்கு நடுவுல சரியான பேலன்ஸ் எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதோட விதிய காட்டுதுன்னு நம்பப்படுற விஷயங்களை ஜோஷிய மாதிரி பாக்குறது தெளிவா முடிவெடுக்க உதவுதா, இல்ல சில சமயம் நம்மளோட சொந்த முயற்சியை குறைச்சிக்கவோ இல்ல தேவையில்லாத குழப்பத்தை அதிகமாக்கவோ செய்யுதா? இது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். யோசிச்சு பாருங்க. மறுபடியும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.